வணக்கம். இன்னைக்கு நம்ம அலசல்ல ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டு கிராமங்கள்ல ரொம்பவே பிரபலமான, எல்லாராலும் ஆழமா நம்பப்படுற ஒரு காவல் தெய்வம். அவங்க தான் மாரியம்மன். நோய்கள், பஞ்சம், தீய சக்திகள்னு எது வந்தாலும் முன்னாடி நின்னு காப்பாத்துற ஒரு தாயா மக்கள் இவங்கள பார்க்கறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு கிராமத்து தேவதையோட பாதங்கள்ல இவ்வளவு நம்பிக்கையோட ஒப்படைக்கிறாங்க? இது சும்மா சாதாரண பக்தி கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளா மக்களுக்கும் இந்த தெய்வத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பந்தம். இது எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நோய்களுக்கும் இந்த தாய் தெய்வத்தோட தோற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. திடீர்னு வரக்கூடிய கடுமையான காய்ச்சல், குறிப்பா அம்மை நோய் மாதிரி கொடிய நோய்கள் கிராமங்களையே புரட்டி போட்டுச்சு. மக்கள் என்ன பண்றதுனே தெரியாம தங்களை காப்பாத்த ஒரு பெரிய சக்தி வராதான்னு ரொம்பவே தவிச்சு போயிருந்தாங்க. இப்படி நோயோட பிடியில சிக்கி தவிச்ச அந்த இருண்ட காலத்துல தான் மக்களை காப்பாத்துறதுக்காகவே ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி ஒரு பெண் உருவத்துல வந்ததா மக்கள் ஆழமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நோயின் கொடுமையில் இருந்து தங்களை காப்பாத்த வந்த தெய்வம்தான் மாரியம்மன். ஒரு தாய் தன்னோட குழந்தைய எப்படி கட்டி காப்பாளோ அதே மாதிரி இந்த தெய்வம் தங்களை காப்பாத்துவாள்னு அவங்க உறுதியா நம்புனாங்க. இப்போ இந்த மாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான அர்த்தங்களை பத்தி பாப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மாரி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு மழை, மாற்றம், அப்புறம் அருள் அப்படின்னு 3 அர்த்தங்கள் இருக்கு. அதாவது அவங்க வெறும் நோய்களை தீர்க்கிற தெய்வம் மட்டும் கிடையாது, வறண்ட கிராமங்களுக்கு மழைய கொடுத்து நோய்களை முழுசா அழிச்சு மக்களை வாழ வைக்கிற அருளின் வடிவமாவும் அவங்க பார்க்கப்படுறாங்க. மழையும் அவளதான், அருளும் அவளதான். சரி, இதை தாண்டி மக்களோட ஆழமான நம்பிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். கிராமப்புற மக்களோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. 1, கொடிய அம்மை நோயை குணப்படுத்துவாள் அப்படிங்கிற நம்பிக்கை. 2, எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காம மொத்த குடும்பத்தையும் ஒரு அரணாக இருந்து காப்பாத்துவாள் அப்படிங்கிறது. 3, குழந்தை பாக்கியம். 4, விவசாயத்துக்கு தேவையான மழையை தவறாம கொடுப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கை. சுருக்கமா சொல்லணும்னா, உடல் நலம், குடும்பம், விவசாயம்னு ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கு தேவையான முழுமையான பாதுகாப்பு கவசமா மாரியம்மன் இருக்காங்க. இப்போ இந்த பக்தி எப்படி ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமா மாறுதுன்னு பாப்போம். அதுதான் ஆடி மாத திருவிழாக்கள். ஆடி திருவிழானாலே தமிழ்நாட்டுல ஒரு தனி உற்சாகம் தாங்க. இதுல முதல்ல நடக்கிறது பூக்குழி. இது ரொம்பவே புனிதமான ஒரு அக்னிகுண்டம். திருவிழாவோட உச்சகட்டத்துக்கு மக்களை தயார்படுத்துற ஒரு பக்திபூர்வமான ஆரம்பம் இது. அதை தொடர்ந்து வர்றதுதான் உலக புகழ்பெற்ற தீமிதி திருவிழா. கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு மேல அம்மன் மேல இருக்கிற முழுமையான பக்தியோடவும் கொஞ்சமும் குறையாத நம்பிக்கையோடவும் பக்தர்கள் வெறும் கால்ல நடக்கிற அந்த காட்சி இருக்கே, அது அவங்களோட அளப்பரிய பக்திய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அடுத்ததா பால்குடம். தலையில புனிதமான பாலை சுமந்து கொண்டு ஒரு நீண்ட வரிசையில பக்தர்கள் அப்படியே பக்தி பரவசத்தோட நடந்து வர்றத பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இது அம்மனுக்கு செலுத்தப்படுற ரொம்பவும் தூய்மையான ஒரு காணிக்கை. இந்த திருவிழா கொண்டாட்டங்களை நிறைவு செய்யறது முளைப்பாரி நிகழ்வு தான். பலவிதமான தானியங்களை முளைக்க வச்சு அது அம்மனுக்கு படைக்கிற இந்த வழக்கம் அவங்கள மழை தரும் தெய்வமா, நம்ம விவசாயத்தை காக்கிற அன்னையா மக்கள் கொண்டாடுறத மறுபடியும் உறுதிப்படுத்துது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். தியாகத்தின் வடிவமா மாரியம்மன் எப்படி மாறினாங்க அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சியான கதை. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு கிராமம் மிகப்பெரிய ஆபத்துல சிக்கியிருந்தப்போ அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சாதாரண பெண் தான் சொந்த உயிரையே அர்ப்பணித்தாள்னு ஒரு புகழ்பெற்ற புராண கதை நம்ம ஊர்கள்ல சொல்லப்படுது. அவளோட அந்த மாபெரும் தியாகத்தை போற்ற விதமா அந்த பெண்ணை ஒரு தெய்வமா வழிபட ஆரம்பிச்சு காலப்போக்கில அவளே மாரியம்மன் ஆனா அப்படிங்கிறது மக்களோட ஆழமான நம்பிக்கை. அம்மா காப்பாத்துவா, இது சும்மா ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இது மக்களோட ஆணி வேறான ஒரு நம்பிக்கை. ஒரு பெண் தன் உயிரையே கொடுத்து தங்களை காப்பாத்துனா அப்படிங்கிற அந்த மாபெரும் தியாகம்தான் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம அம்மா நம்ம காப்பாத்துவான்னு மக்கள் கொஞ்சமும் சந்தேகம் இல்லாம அவங்கள நெஞ்சார நம்பி கும்பிட காரணமா அமைஞ்சிருக்கு. இறுதியா இந்த அலசலை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல உங்க பாதுகாப்போட இறுதி ஆதாரமா நீங்க எதை பார்க்கறீங்க? பல நூற்றாண்டுகளா, பல தலைமுறைகளா தமிழ் கிராமங்கள்ல ஒரு தாயின் பாதுகாப்பும் மாரியம்மனோட அருளும் மட்டும்தான் அவங்களுக்கான மிகப்பெரிய அரணா இருந்து வருதுங்கிறத இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. மறுபடியும் இது போல ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.